ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில். அது என்னன்னா, அவர் இப்போ ரெக்ரூட் ஆகிருக்காராம் அசாம் ரைஃபிளில். ஓகேவா? என்ன அனுப்பியிருக்காருன்னா, சார் நான் இப்போ ரெக்ரூட்டாக இருக்கேன், நம்ம ஜிடிக்கு எந்த வேல்யூவும் கிடையாது கான்ஸ்டபிளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அது உண்மையாட்டே அது போய் ஓகேவா? அப்படி எதுவுமே ஃபீல் பண்ணண்டாம் பிரதர். ஓகேவா? ட்ரைனிங்காக சக்ஸஸாக முடிச்சுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி குவாலிஃபை பண்ணியிருந்தா நிறைய எக்ஸாம் எழுதி டைரெக்டாக எஸ்ஏ ஆகலாம், ஆஃபீஸர் ஆகலாம், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அடுத்தது என்ன பாருங்கள், நான் என்ன மெடிக்கலில் இருக்கேன், மெடிக்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அது ஒன்றுமே நமக்கு செட் ஆகாட்டா கூட நம்ம நார்மல் கான்ஸ்டபிள் ஜிடியாக இருந்தாலும் நமக்குன்னு உள்ள இமேஜை நம்ம தான் வளர்த்து கொண்டுறணும். ஓகேவா? இப்போ சிப்பாய் தான் நானும். ஓகேவா? ஆனால் நம்ம இருக்க இடத்துல நமக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். அது என்னென்னா, நம்ம பாய்க்க டியூட்டியை பொறுத்து இருக்குது. நம்ம டிசிப்ளின், நம்ம டியூட்டி, அந்த விதம் எப்படி நம்ம இருக்க, நம்ம குவாலிட்டியை பொறுத்தா நம்ம வேல்யூ. ஓகேவா? மற்றபடி நமக்கு ஒரு வேல்யூவை நம்ம தான் கொண்டு வரணும். மற்றபடி நம்ம நார்மலாக எல்லாரும் போல இருக்கலாம்னு பார்த்தா நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்காது. ஒரு கதை நம்ம டிஃபென்ஸுக்குள்ளால நடக்காது. ஸோ நமக்குன்னு உள்ள அந்த ஒரு டேலண்ட்டை வளர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு போல்டாக இருந்தால் ஃபிசிக்கலாட்டும் நம்ம எல்லா கதையிலையும் நம்ம தான் கிங்கு. நம்மளை அடிக்க யாரும் கிடையாது. ஓகேவா? சிப்பானா சும்மா நினைக்காங்க, வேறு லெவலு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய், ஜெயஹிந்த்.